ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிட்டர்ன் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் அந்த ப்ரோட்டீன் பவுடர், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, போன்விட்டா அது எல்லாத்துக்குமே ஒரு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு இதை செஞ்சு வைங்க. சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக குடிக்கலாம். செம்ம ஹெல்த்தி, இம்யூனிட்டி பவர் கூட இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரே கப்பில் நான் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க, 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க, 3/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீடு இருக்குல்ல, தோல் உரிச்சது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே 3/4 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பூசணி விதை தோல் உரிச்சது எடுத்துக்கிடலாம். 1/4 கப் அளவுக்கு சாரப்பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களா, ட்ரையாக இருக்கிறத ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சம் சீட்ஸ். இப்போ ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 6-7 எடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது ஜிம் போகிறவங்களா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப சத்து கூட. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையாலேயே பிள்ளைங்களுக்கு நச்சு பொருட்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் எல்லா விதமான உங்களுக்கு சத்துமே கிடைக்கும். நீங்கள் கண்டதெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு நாக்குக்கு ருசிக்காக வசத்து கொடுக்க முடியாது. நீங்கள் எப்படி செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம கையால் செய்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறோம். நாக்குக்கு ருசியாக இருக்கிறது பாதி விஷயங்கள் உடம்புக்கு பாய்சனாக தான் இருக்கும். அதனால் கொடுக்குற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுங்க. நம்ம கையாலே செஞ்சு கொடுக்குறத விட எதுவுமே ஹெல்த்தியானது கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொரன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நீங்கள் மையம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும். அதனால தான் சும்மா ஒரு கத்து அளவுக்கு நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷன் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எல்லாத்தையுமே குலுக்கி விட்டு என்னுடைய மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்பவும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். பாலில் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. சுகர், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, தேன் எதுனாலும் ஊற்றிக்கலாம். உங்களுடைய இஷ்டம். நான் இன்றைக்கி சுகர் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா 2-3 தடவை கொதித்து அது எல்லாமே வெந்து அந்த குங்குமப்பூவோட கலரும் சட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லதே சாப்பிடுவோம், நல்லா இருப்போம்.